2023ல வந்து நம்ம கவனிக்கக்கூடிய படம், அதிக பேசப்பட்ட படங்கள்ல லியோ வந்து மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது மிகை இல்ல. விஜய் அவர்களுடைய படத்துல ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு வந்த படம் தான் வந்து இந்த லியோ அப்படிங்கிற திரைப்படம். ஆ பீஸ்ட் அப்படிங்கிற படம் வந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்காம, வாரிசு அப்படிங்கிற படமும் சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காம, அதுக்கு அப்புறம் வந்த திரைப்படம் தான் லியோ அப்படிங்கிற திரைப்படம். அது இல்லாம லோகேஷ் கனகராஜ் கூட வந்து மாஸ்டர் படத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து இணையிறாரு அப்படிங்கும்போது, பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இல்ல எல்சியூ ஃபேக்டர் வந்து இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் தெரிய வந்தது. ஆனா அதுக்கு முன்னாடியே எல்சியூ இருக்குமா அப்படி இப்படிங்கிற நெறைய எதிர்பார்ப்புகள அதாவது எக்கச்சக்க ஹைப்ப வந்து இந்த படத்துக்காக உருவாக்குனாங்க. இந்த படம் வந்து 2 ஹாஃப்ல வந்து அவ்வளோ கிரிட்டிசைஸ் செய்யப்பட்டதுக்கு உண்டான மிகப்பெரிய காரணமே, அ அந்த படத்துக்கு குடுக்கப்பட்ட மிக அதிகப்படியான என்ன சொல்றதுன்னா, ஹைப். எந்த ஒரு பொருளுமே ரொம்ப ரொம்ப கூவி வித்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமா கூவுனீங்கன்னு வச்சுக்கங்களேன், வாங்குறவன் யோசிப்பான். பொருள் நல்ல பொருளா இருக்குமா? தப்பான பொருளா இருக்குமா? அப்படிங்கிற மாரி யோசிப்பான். அந்த மாரி தான் இந்த படத்துக்கு யோசிச்சு, 2 ஹாஃப்ல வந்து ரிவ்யூ சரியில்லைங்கிற மாரி சில பேர் வந்து நெறைய பேர் வந்து எழுத ஆரம்பிச்சாங்க. அது கிட்டத்தட்ட உண்மையும் கூட. சரி. லியோ படம் வந்து என்ன கலெக்ஷன் எடுத்துச்சு? இந்த படம் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு? அப்படி இப்படிங்கிற விஷயத்தலாம் வந்து நாங்க நெறைய பேர் நெறைய வீடியோல பேசியிருப்பாங்க. நானும் பேசியிருக்கேன். நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்த தான் இங்க மெயினா பேசப்போறோம். இந்த லியோ திரைப்படம் வந்து ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எல்லாருமே பயங்கரமா ரசிச்சாங்க? ஏன் செகண்ட் ஹாஃப்ல வந்து நெறைய கேள்விகள வந்து எழுப்புனாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிற படம் வந்து இந்த ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பேஸ் பண்ணி தான் அந்த படம் எடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு வந்து ரைட்ஸ் வாங்கிட்டு தான் எடுத்தாங்க அப்படிங்கிற மாரி வந்து நெறைய பேர் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல் பகுதியில எந்த ஒரு குறையுமே லியோ படத்துல பெரிய அளவிற்கு எதுவுமே இல்ல. அவங்க என்ன கான்செப்ட் எடுக்க வந்துட்டுருக்காங்க, என்ன ஆங்கிள்ல அந்த கதை நகருது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்டிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல என்ன ஆயிடுச்சு, அந்த பலி குடுக்குற மேட்டர், நரபலி குடுக்குற மேட்டர் அது இதுன்னு சொல்லி சம்மந்தம் இல்லாத, அதே மாதிரி டக்குன்னு மனசுக்கு ஒட்டாத ரீசன்ஸ்லாம் வரும்போது, மக்களால அத ஏத்துக்க முடியல. அதுதான் இங்க மிகப்பெரிய காமெடியா போச்சு. அதுவும் இல்லாம விஜய் சார் வந்து இந்த மாடுலேஷன்லாம் பண்ணாம நல்லா நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. கிளைமாக்ஸ்ல அந்த மாடுலேஷன்லாம் பண்ணும்போது அத ரசிக்க முடியாது இல்ல. ஆனா பாடி லாங்குவேஜ் நல்லாருக்கும். கடைசில போய் அந்த கீழ நெருப்பு எரிக்கும்போது பாடி லாங்குவேஜ்லாம் நல்லாருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி பண்ண சம்பவம்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷத்துக்கு பண்ண சம்பவம்லாம் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்ல. மிக முக்கியமாக இந்த படம் வந்து பேசப்படாம, செகண்ட் ஹாஃப்ல வந்து கிரிட்டிசைஸ் பண்ணப்படுறதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, நம்ம சஞ்சய் தத் இருக்காரு, நம்மளுடைய நம்மளுடைய அர்ஜுன் இருக்காங்க. இவங்க எல்லாருமே இருந்து கூட, அவங்களுக்கு பவர்ஃபுல்லான வில்லன் கேரக்டர் கிடையாது. லியோ தான் பவர்ஃபுல்ன்னு நம்ம காட்டணும்னு முடிவு பண்ணோம்னா, லியோ பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்டின்னாலே, ஆப்போசிட்ல இருக்கிறவன் பயங்கரமான பவர்ஃபுல்லா அப்பதான் வந்து அந்த ஹீரோவோடைய பவர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது அந்த படத்துல சரியா பண்ண முடியாம போனது மிகப்பெரிய பிரச்சனை. யார் லியோன்னு சொல்லிட்டு பார்த்திபன்ட்ட கேட்டுட்டே இருக்காங்க. பார்த்திபன், லியோ அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும் அப்படிங்கும்போது, அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு 3வது மனுஷன் தான் லியோ. அதாவது இவங்க பார்த்திபன தவிர்த்து இன்னொரு ஆள் தான் லியோ அப்படின்னு நம்மளால உணரவே முடியல. அதுக்கு உண்டான இடம் வந்து ஸ்க்ரீன் பிளேல எந்த இடத்துலயுமே இல்ல. அந்த ஸ்க்ரீன் பிளே கொடுக்கவே இல்ல. அதுதான் இந்த படத்துடைய அந்த செகண்ட் ஹாஃப் உடைய பிரச்சனைகளுக்கு வந்து காரணமா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி விஜய் சாரோட வாழ்க்கையில அதிகமாக கலெக்ட் பண்ண படமாக இந்த திரைப்படம் இருக்கு. அவரோட வாழ்க்கையில. அவர் வாழ்க்கையில வந்து அவருடைய எல்லா கலெக்ஷன விட இந்த படம் வந்து நல்ல கலெக்ஷன் எடுத்துச்சு அப்படிங்கிற விஷயத்த எல்லாருமே சொல்றாங்க. அது மட்டும் தான் இப்போதைக்கு நம்மளால பேசிக்க முடியும். மியூசிக்க பொறுத்தவரைக்கும் அனிருத் வந்து எந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. கேமரா ஒர்க்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. விஷுவல் எடிட்டிங் அது இதுன்னு எல்லாம் நல்லா பண்ணிட்டாங்க. திரைக்கதையில மட்டும் செகண்ட் ஹாஃப்ல வந்து லோகேஷ் கொஞ்சம் பேக் அடிச்சிட்டாரு. இந்த எல்சியூ அப்படிங்கிற விஷயம் வந்து திணிக்கப்பட்டது மாரி வந்து ஒரு ஃபீல்குள்ள வந்துருச்சே தவிர, இந்த எல்சியூ வந்து இந்த படத்து கூட எந்த விதத்திலயுமே வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு கான்செப்ட்டுக்குள்ள இருக்கிற படமா தான் இருந்தது. ஸோ லியோ திரைப்படம் விஜய் சார் வந்து இதுக்கு முன்னாடி வந்த 2 திரைப்படங்களை விட கொஞ்சம் நல்ல திரைப்படமாக இருக்குது. அதில மாற்று கருத்து. பீஸ்ட்ட விட, வாரிசை விட லியோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்ல படம். செகண்ட் ஹாஃப்ல ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான் அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. இது என்னோட மனசுக்கு நான் தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிற விஷயத்த நீங்க தாராளமா கமெண்ட் எழுதுங்க. நம்ம நெறைய பேசுவோம். நன்றி. வணக்கம்.